வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். ரீசெண்டாக மாதவன் நடித்த ராக்கெட்ரின்னு ஒரு படம். அதில் நம்பி நாராயணன் ஒரு ரோல் ஒரு இஸ்ரோவில் இருந்த ஒரு சயின்டிஸ்ட் ஸ்பையிங் சார்ஜில் அவரை ஃப்ரேம் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப லாங் லீகல் ஃபைட்டுக்கு அப்புறம் இன்ஃபேக்ட் அவர் என்டையர் கேரியருமே அவர் நல்லவரும் ப்ரூவ் பண்ணுறதுலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே அதில் அவரோட ஆடியன்ஸ் அவங்க குடும்பம்லாம் இவர் ஒரு பாகிஸ்தானோட ஸ்பைன்னு பார்த்தா எப்படி இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் ஒரு பெயின்ஃபுல் தான். அதாவது ஒரு நிரபராதி தண்டிக்கும் பொழுது ஒரு பெயின் இருக்குது. ஸோ மகாத்மா காந்தி சொன்ன அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, 100 குற்றவாளிகள் தப்பிச்சுக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அந்த பெயின் அடுத்த லெவலில் இருக்குது. ஸோ இது ஒரு இந்திய அரசாங்கத்திலையும் சரி பல இடங்கள்லையும் சரி ஒரு தொடர்கதையாக தான் நம்ம இன்னும் போயிட்டுருக்கோம். நம்ம இன்னும் அதில் ஒரு உச்சக்கட்ட நிலையை அடையலைன்னு தான் நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற நிலையை நம்ம இது வரைக்கும் அடையவில்லை, இவ்வளவு டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறமும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நான் பார்க்குற செய்தி. பிரதீப் குமார் ஒரு யூபி ஜட்ஜாக எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டார், ஒரு சப் ஜட்ஜாக ஜாயின் பண்ண போகிறாரு. இவருடைய கேஸுமே சிமிலர் தான். 2002 இவர் ஒரு பாகிஸ்தானோட ஸ்பைன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் லீகல் ப்ரொசீடிங் 2014 வரைக்கும் போகுது. அந்த போராட்டத்துக்கு நடுவில் அவர் லா முடிக்கிறாரு. முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதி இன்றைக்கி சப் ஜட்ஜாக எழுதுறாரு. 2014 அவர் அக்யூட்டல் பண்ணுறாங்க ஃபைனல் அன்றைக்கி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபைனும் போடுறாங்க. என்னென்னா அவருடைய ஆடியல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஒரு மனிதராக இந்தமாரி இந்தமாரி ஒரு குற்றம், தேச துரோக குற்றங்கள் சாட்டப்படும்போது இன்னுமே மனசு ரொம்பவே வெறுத்துரும். சுற்றி இருக்க சொந்தக்காரங்க கூட ஒரு மாதிரி தள்ளி இருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு குற்றம் சாட்டப்பட்டுச்சுன்னா அந்த குற்றத்தை எல்லோரும் நம்பக்கூடிய இயல்பு இன்றைக்கி இருக்குது. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் 15 வருஷம் கழித்து வரும்போது யார் வந்தால் என்ன வராட்டனா அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் போயிடும். என்னுடைய விஷயங்களையும் நான் ஒரு போலியான ஒரு கஞ்சா கேஸை பார்க்கக்கூடிய அமைப்பு எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த கஞ்சா கேஸுடைய தாக்கம் அந்த குடும்பத்தில் என்ன இருந்துன்னு எனக்கு தெரியும். ஒரு கஞ்சா இல்லாமல் சும்மா போலீஸ் வச்சு கஞ்சா கேஸ் போடுறது தான் நம்ம தமிழ்நாட்டில் அரசியலில் இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு கோவம் வரலாம். ஆனாலும் சர்வீஸ்குள்ளே இந்தமாரியான ஜட்ஜாக வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் இவங்கெல்லாம் இந்தமாரி விஷயங்கள் நடக்க முடியாத அளவுக்கு தடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.